பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம வந்து டெய்லி வந்து 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம். ஒரு வீடியோ வந்து பிகேஎஸ் ரிலேட்டடாக, இன்னொரு வீடியோ வந்து சிசிப் 3.1 வெல்டிங் இன்ஸ்பெக்டர் அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக்ஷன் 3ல் வெல்டிங் இம்பர்ஃபெக்ஷன் அண்ட் மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இந்த செக்ஷனில் வரக்கூடிய லீடிங் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த செக்ஷனில் ஒரு 100 லீடிங் கொஸ்டின் வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா, which of the following is classified as the most severe weld imperfection? ஸோ கீழே கொடுத்துருக்க 4 இம்பர்ஃபெக்ஷனில் எது வந்து ரொம்ப சிவியரான இம்பர்ஃபெக்ஷன், வெல்ட் இம்பர்ஃபெக்ஷன்? ஓகேங்களா? இப்போ நார்மலாக இந்த கோட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா வந்து எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பொரோசிட்டிக்கு அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிமிட் வரைக்கும் அக்செப்டடு அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்லாக் இன் க்ளோஸ்னு கொடுத்துருப்பாங்க, அண்டர் கட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கிராக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. கிராக் இருந்துச்சுன்னா டேரக்ட் ரிஜெக்ஷன் தான். ஸோ அதிலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், கிராக் வந்து ரொம்ப சிவியர் டிஃபெக்ட் மற்ற டிஃபெக்டை கம்பேர் பண்ணும்போது. ஏன் வந்து இது சிவியர் டிஃபெக்ட்? சரிங்களா? ஸோ கிராக்கோட அந்த எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிப்பு, அந்த டிப்பில் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு லோடு நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு லோடு வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எண்டில் வந்து அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கிராக் வந்து வளரும். அப்படி வளரும்போது ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த சிஸ்டத்தையே வந்து பர்ஸ்ட் பண்ணிடும். ஸோ கேட்டஸ்ட்ரோஃபிக் ஃபெயிலியர் உருவாகிறதுக்கு இந்த கிராக்கும் வந்து ஒரு முக்கிய பங்கு. ஸோ கிராக் இருந்தாலே அது வந்து ரொம்ப சிவியர் டிஃபெக்ட்டு, அது வந்து ரிஜெக்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லீடிங் கொஸ்டின், அதில் பார்த்தீங்கன்னா த மெயின் ரீசன் இஸ் தட் கிராக். எதனால் கிராக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க சிவியர் டிஃபெக்ட்னு? என்ன ரீசனில் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆர் ஈஸி டு டிடெக்ட். ஸோ ஈஸியாக நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுறதுனால கிராக்கை வந்து சிவியர் டிஃபெக்ட் அப்படி வந்து சொல்கிறோமா? ஏன்னா இல்லை. ஸோ அது வந்து ரீசனே கிடையாது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சிக்கு வாங்க. ஆல்வேஸ் சர்ஃபேஸ் விசிபிள். உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து சர்ஃபேஸில் வந்து விசிபிளாக இருக்கனால தான் வந்து கிராக்கை நீங்கள் வந்து மெயின் ரீசனாக வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இல்லை. ஸோ டு நாட் ப்ராபகேட். அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாதுன்னா கிராக் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி வாங்க. ஹேவ் ஹை ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அட் த டிப். ஸோ கிராக்கோட டிப்பில் வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த டிஃபெக்ட் வந்து ரொம்ப சிவியர் டிஃபெக்ட். ஸோ அதனால் அது வந்து ப்ரோலாங் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து கிராக்கை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா EN ISO 6520-1. ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் சரிங்களா, வெல்ட் இம்பர்ஃபெக்ஷனை எத்தனை குரூப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படி வந்து கேட்குறாங்க. புக்கில் பார்த்தாலே தெரியும், புக்கிலே வந்து கொடுத்துருக்காங்க 5, 6, 7, 8. நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 இதாக வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸோ என்னென்னு பார்ப்போம். சரிங்களா? அந்த 6 குரூப்பில் ஒன் ஆஃப் த குரூப் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க செகண்ட் அந்த லீடிங் கொஸ்டினில். ஸோ ஹீட் ட்ரீட்மெண்ட் டிஃபெக்டா, கிராக்கா, மிஷினிங் டிஃபெக்டா, கேஸ்டிங் டிஃபெக்டா? ஸோ நம்ம வந்து வெல்ட் இம்பர்ஃபெக்ஷனை பற்றி பார்க்குறோம். ஸோ இதில் வந்து கேஸ்டிங் டிஃபெக்ட் வந்து
இல்லை, அது வந்து வெல் இம்பர்ஃபெக்ஷன் கிடையாது, மிஷினிங் டிஃபெக்ட்டும் கிடையாது, ஹீட் ட்ரீட்மெண்ட் டிஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ கிராக் வந்து வெல் இம்பர்ஃபெக்ஷனில் வருமா? ஆனால் வரும். ஸோ ஆர்டர் அவுட்டை வச்சு நம்ம வந்து இந்த கொஷினை வந்து ஈஸியாக வந்து பார்த்துட்டோம். இருந்தாலும் சரிங்களா, இருந்தாலும் நம்ம ஸ்டாண்டர்டை போய் பார்க்கும்போது 6 தான் பிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து கிராக்கு, இன்னொன்று வந்து கேவிட்டிஸ், இந்த போரோசிட்டி இதெல்லாம், அடுத்து சாலிட் இன்க்ளூஷன், ஓகேங்களா, லேக் ஆஃப் ஃபியூஷன் அண்ட் பெனிட்ரேஷன், இம்பர்ஃபெக்ட் ஷேப் அண்ட் டைமென்ஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்லனேஸ் இம்பர்ஃபெக்ஷன். சரிங்களா, நம்ம வெல் பண்ணும்போது ஏற்படக்கூடிய இம்பர்ஃபெக்ஷன், அதை வந்து 6 தான் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ கிராக் வருதா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராக் ஆர் ஃபார்ம்டு டியூ டு, கிராக் எதனால வருது? சரிங்களா, கிராக் எதனால வருது அப்படின்னா வெல் மெட்டல் நம்ம வெல் பண்ணுறோம், சரிங்களா, அது வந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்து மாறுது, சரிங்களா, லிக்விட் ஸ்டேட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்கேஜ் ஆகும்போது டியூ டு கான்ட்ராக்ஷன், எக்ஸ்பேன்ஷன், அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது ஏற்படக்கூடியது தான் வந்து இந்த கிராக். ஸோ அதை தான் வந்து லோக்கல் ரப்சர் சொல்கிறோம். சாலிட் ஸ்டேட்டில் வந்து லோக்கல் ரப்சர்னால் ஏற்படக்கூடியது தான் வந்து இந்த கிராக். ஸோ பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் அது எப்போனா நீங்கள் இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த், டென்சைல் டெஸ்ட்டு பார்க்க செக் பண்ணும்போது நீங்கள் இழுக்கும்போது, சரிங்களா, ஸோ அதோட எலாஸ்டிக் லிமிட்டை வந்து அதை வந்து தாண்டி பிளாஸ்டிக் ஸ்டேஜுக்கு வர்றது தான் வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். ஸோ அதுக்கப்புறம் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முடியாது. ஸோ கிராக்கு அப்போ தான் ஃபார்ம் ஆகுதுன்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனால தான் ஃபார்ம் ஆகுதுன்னா இல்லை, சரிங்களா. ஸோ அது கிடையாது. கேஸ் என்ட்ராப்மெண்ட்னால ஏற்படக்கூடியது வந்து இந்த பொரோசிட்டி அது மாதிரி, ஓகேங்களா, கேஸ் போர்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்லாக் இன்க்ளூஷன்னால கிராக் ஃபார்ம் ஆகுதுன்னா இல்லை, ஸ்லாக் இன்க்ளூஷனால ஸ்லாக் மாட்டிருக்கனால தான் ஸ்லாக் இன்க்ளூஷன் ஃபார்ம் ஆகுது, கிராக் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ கிராக் எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னா லோக்கல் ரப்சர் இன் த சாலிட் ஸ்டேட், சரிங்களா. ஸோ அந்த இடத்துல ரப்சர்னால இப்போ வந்து லிக்விட் ஸ்டேட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது, அப்போதைக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்ம் ஆகும், சரிங்களா, ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்ட்ரெஸ். ஸோ அதனால் ஏற்படக்கூடியதான் வந்து இந்த கிராக், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். திஸ் ரப்சர் யூஸ்வலி அக்கர் டியூ டு, எதனால வருது? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸு, அது வந்து கூல் ஆகும்போது, ஓகேங்களா, லிக்விட் ஸ்டேஜ் வந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறும்போது ஏற்படக்கூடியது தான். ஸோ அப்போ தான் வந்து இந்த ரப்சர் வந்து உங்களுக்கு வந்து வருது. ஸோ அதனால தான் கிராக் வந்து ஃபார்ம் ஆகுது, சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. சீலிங் கேஸ் கிடையாது. எக்ஸஸ் ஃபில்லர் மெட்டல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெல்டிங் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும், வெல்டு கேப்பு. ஹை ட்ராவல் ஸ்பீட்னால் உங்களுக்கு சீக்கிரம் வந்து கூல் ஆகும், சரிங்களா, அது கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராட்டர் கிராக் அக்கர் ஒன்லி இன், கிராட்டர் கிராக் எங்கே வந்து வரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கிராட்டர் கிராக் எப்போ வரும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு வெல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஆர்க்கை வந்து சடனாக எக்ஸ்டிங்யூஸ் பண்ணுறீங்க. ஸோ சடனாக நீங்கள் எக்ஸ்டிங்யூஸ் பண்ணும்போது, ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த எண்டில் வந்து சீக்கிரம் கூல் ஆகிறதுனால உங்களுக்கு கிராட்டர் கிராக் வந்து வருது. ஸோ அப்போ வந்து வெல்டு மெட்டலில் தான் வந்து வரும். ஸோ ஏ பார்த்தீங்கன்னா பேரமெட்டலில் வராது, ஹெச்ஐசரில் வராது, ஃபியூஷன் லைனில் வராது, வெல்டு மெட்டல் தான் வந்து கரெக்ட், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பிகாஸ், எதனால வருது? ஏற்கனவே சொன்னேன்னா எப்போ முடியுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த ஆர்க்கை வந்து எக்ஸ்டிங்யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த வெல் பூல் வந்து சாலிடிஃபைஸ் ஆகும். ஸோ அப்போதைக்கு ஏற்படக்கூடிய கிராக் தான் வந்து
இந்த கிராட்டர் கிராக். ஓகேங்களா, புரிஞ்சா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். வெல் பூல் சாலிடிஃபைஸ் அட் த எண்ட் ஆஃப் த ரன். சரிங்களா, அப்போ வந்து ஏற்படக்கூடிய ஒரு கிராக் தான் வந்து கிராட்டர் கிராக். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் பிகாஸ் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா, வெல் பூல் சாலிடிஃபைஸ் அட் த எண்ட் ஆஃப் ரன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேராமெட்டல் ஸ்ட்ரிங்கர்னால வருதுன்னா இல்லை. அதே மாதிரி அச்சேசர் ஹார்டர்னால வருதுன்னா இல்லை. ஸ்லாக் ரிமைன்ஸ் ஸ்டாப்னா ஸ்லாக் இன்க்ளூஷன் தான் அது. ஸோ கிராட்டர் கிராக் வந்து வெல் பூல் சாலிடிஃபைஸ் அட் த எண்ட் ஆஃப் ரன். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து கிராட்டர் கிராக் வந்து வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்த்து கொஸ்டின்ஸ் சாலிடிஃபிகேஷன் கிராக் ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் இன். சாலிடிஃபிகேஷன் கிராக் வந்து நார்மலாக வந்து அதை வந்து நம்ம வந்து சென்ட்ரல் லைன் கிராக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ வெல்மெட்டல் சென்டரில் தான் வந்து அது வந்து வரும். ரூட்லேயும் வராது, அச்சேஜர்லேயும் வராது, பேஸ்மெண்ட்லேயும் வராது. ஸோ வெல்மெட்டல் சென்ட்ரல் லைனில் தான் வந்து வரும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தே அக்கர் டியூ டு, எதனால் இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக் வந்து வருது. ஓகேங்களா, ஸோ எதனால் வருது அப்படின்னா இந்த இம்ப்யூரிட்டிஸ். ஸோ இம்ப்யூரிட்டிஸ் வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து மற்றது மாதிரி உடனே வந்து கூல் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து கூல் ஆகும். ஸோ அந்த கிரெயின் பவுண்ட்ரிஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வீக்காக வந்து அந்த வீக் ஸ்பாட்டை ஏற்படுத்தும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து எப்படின்னா உங்கள் சென்ட்ரல் லைனில் வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ஏரியாவில் வந்து கூல் ஆகிட்டே வரும், எண்டுலேருந்து அப்படியே கூல் ஆகிட்டே வரும். ஸோ இம்ப்யூரிட்டிஸ் வந்து சென்ட்ரல் லைனில் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ சென்ட்ரல் லைனில் டெபாசிட் ஆகும்போது டியூ டு ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வந்து சாலிடிஃபிகேஷன் கிராக் வந்து வரும். சரிங்களா, தே அக்கர் டியூ டு நேரோ ஃப்ரீசிங் ரேஞ்சுனா இல்லை. நேரோ ஃப்ரீசிங் ரேஞ்சுனால வருதுன்னா வராது. நேரோ ஃப்ரீசிங் ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே வந்து கூல் ஆகும். ஸோ லோ ஹீட் இன்புட்னாலையும் சீக்கிரமே வந்து கூல் ஆகும், அதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். வைட் ஃப்ரீசிங் ரேஞ்ச் வித் செக்ரிகேஷன். சரிங்களா, இந்த ஃப்ரீசிங் ரேஞ்ச் வந்து ஒய்டாக இருக்கனால தான் வந்து இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக் வந்து வருது. ஓகேங்களா, புரிஞ்சா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஏன்னா இந்த வைட் ஃப்ரீசிங் ரேஞ்சில் வந்து சில இது வந்து உங்களுக்கு வந்து கூலாக இருக்கும், சாலிடிஃபை ஆகிருக்கும், சில இது லிக்விடாக இருக்கும். ஸோ அப்படி ஏற்படக்கூடியது தான் டியூ டு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ், கான்ட்ராக்ஷன், எக்ஸ்பேன்ஷன் இதனால் ஏற்படக்கூடியது தான் வந்து இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக். ஓகேங்களா, ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து சாலிடிஃபைஸ் ஆகாது. ஸோ இட் வில் டேக் டைம். ஸோ அது எல்லாமே வந்து சென்ட்ரலில் வந்து டெபாசிட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்னால் உங்களுக்கு வந்து சாலிடிஃபிகேஷன் கிராக் வந்து வருது. புரிஞ்சா? அடுத்து வந்து ஹார்ட் கிராக்கிங் இன்க்ளூட்ஸ். ஸோ ஹார்ட் கிராக்கிங்கில் என்னென்னலாம் வரும்? சாலிடிஃபிகேஷன் கிராக்கு, லிக்வேஷன் கிராக்கு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் கிராக்கிங்கில் வந்து வரும். ஸோ ஹைட்ரஜன் கிராக்கிங் வந்து கோல்டு கிராக். லேமுலார் டியரிங் ஹார்ட் கிராக்னா இல்லை. பொரோசிட்டி அதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ லிக்வேஷன் கிராக் அக்கர் இன், அது வந்து அச்சேசரில் தான் வந்து இந்த லிக்வேஷன் கிராக் வந்து வரும். ஓகேங்களா, இந்த லிக்வேஷன் கிராக்னா ஒன்றும் இல்லை, இந்த பேரன் மெட்டலில் வந்து சில உங்களுக்கு வந்து இம்ப்யூரிட்டிஸ் வந்து இருக்கும். சரிங்களா, வெல்ட் பண்ணும்போது அதுவும் வந்து மெல்ட் ஆகும். ஸோ அது வந்து இந்த ஹெச்ஐஇசட்டில் வந்து கிராக்கை வந்து உண்டாக்கும். ஸோ அதுதான் வந்து ஆப்ஷன் பி, கோர்ஸ் கிரைன் ஹெச்ஐஇசட். ஸோ அங்கே தான் வந்து இந்த லிக்வேஷன் கிராக் வந்து உருவாகும். சரிங்களா, வெல்மெட்டல் சென்டரில் உருவாகாது, ரூட்டில் உருவாகாது, கேப்பில் உருவாகாது. ஓகேங்களா, புரிஞ்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7th கொஸ்டின், ஹைட்ரஜன் இன்டியூஸ்ட் கிராக்கிங் இஸ் ஆல்சோ கால்டு. ஆல்ரெடி பார்த்துட்டோமா, ஹார்ட் கிராக்,
அப்படியா? இல்லை. ஹார்ட் கிராக் வந்து சாலிடிஃபிகேஷன் கிராக். கோல்டு கிராக்கா? ஆமாம். சரிங்களா? கோல்டு கிராக்கை தான் வந்து நம்ம வந்து ஹைட்ரஜன் இன்டியூஸ்டு கிராக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த கோல்டு கிராக் எப்போ உங்களுக்கு வரும்? ஹைட்ரஜன் வந்து உள்ளே என்ட்ரப் ஆகிருக்கும், கூல் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஏற்படும். அதனால தான் வந்து கோல்டு கிராக் அப்படி தான் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ சாலிடிஃபிகேஷன் கிராக், ஸ்ட்ரிங் கேஜ் கிராக், ஹார்ட் கிராக் இதெல்லாமே ஒரே சிமிலர் தான். சரிங்களா? கோல்டு கிராக் தான் வந்து ஹைட்ரஜன் இன்டியூஸ்டு கிராக். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸோ அதுக்கு உள்ள கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கொஸ்டின், இட் இஸ் கால்ட் கோல்டு கிராக்கிங் பிகாஸ் இட் அக்கர் அட். சரிங்களா? உங்களுக்கு வந்து கூல் ஆனதுக்கு அப்புறம் தான். ஸோ இதர் ரூம் டெம்பரேச்சர் ஆர் லோவர் டெம்பரேச்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஹை டெம்பரேச்சரில் கிடையாது. ஏன்னா ஹை டெம்பரேச்சரில் உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மெல்டிங் பாயிண்ட்லேயும் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எப்போ வந்து இந்த மாதிரி கோல்டு கிராக் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, உள்ளே மாட்டிடுச்சு, அதுக்கப்புறம் கூல் ஆனதுக்கு அப்புறம் அது வெளியில் வரும். அப்போ தான் ஏற்படக்கூடியது தான் வந்து கோல்டு கிராக். சரிங்களா? புரிஞ்சா? அப்போ வந்து ரூம் டெம்பரேச்சர் ஆர் லோ டெம்பரேச்சர், சரி, கூல் ஆனதுக்கப்புறம் ஏற்படக்கூடியது தான் வந்து இந்த கோல்டு கிராக்கிங். அடுத்து பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின், ஒன் ரெக்யர்ட் கண்டிஷன் ஃபார் ஹைட்ரஜன் கிராக்கிங். ஸோ நீங்கள் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபேக்டரையும், சரிங்க, அந்த 4 ஃபேக்டர் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கண்டிப்பாக வந்து வரும். சரிங்களா? ஸோ ஹைட்ரஜன் கிராக்கிங் வந்து வரும். ஸோ இது 4 ஃபேக்டர் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஹார்ட்னஸ் வந்து கிரேட்டர் தேன் 400 HV அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஹைட்ரஜன் கிராக்கிங் வந்து வரும். சரிங்களா? ஸோ டேரெக்டாகவே நீங்கள் பார்த்து ஆப்ஷன் ஏ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? லோ ஸ்ட்ரெஸ்னால் வராது, லோ ஹைட்ரஜன்னால் வந்து ஹைட்ரஜன் கிராக்கிங் வந்து வராது. ஏன்னா ஹைட்ரஜன் இருந்தால் தானே. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் 0.5 ஆஃப் த ஈல்டு ஸ்ட்ரெஸ் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வரும். சரிங்களா? ஹார்ட்னஸ் கம்மியாக 400க்கு கீழே இருந்தால் வராது, 400க்கு மேலே இருந்தால் தான் வந்து வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அடுத்து வந்து திஸ் ஹை ஹார்ட்னஸ் லீட்ஸ் டு. சரிங்களா? இந்த ஹார்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கனால என்ன நடக்கும்? சரிங்களா? இந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வீக்கன் ஆகும். ஸோ அதான் வந்து சஸ்செப்டபிள் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வீக்கன் ஆகும், ஹார்ட்னஸ் அதிகமாக இருந்துச்சு. டக்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகாது, பிரிட்டில்னஸ் தான் வந்து வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏயும் கிடையாது. கிரெயின் ரிஃபைன்மெண்ட் ஆகும். சரிங்களா? ஹை ஹார்ட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா கிரெயின் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும், கிரெயினோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஹை ஹார்ட்னஸ் வந்து கிரெயின் ரிஃபைன்மெண்ட் தரும்னா தராது. ஓகேங்களா? அதே மாதிரி ஹை ஹார்ட்னஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் உருவாகும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா லேம்லா டியரிங் இஸ் மெயின்லி அசோசியேட்டட் வித். இந்த லேம்லா டியரிங் எதனால் வருது, எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோல்டு பிளேட், அந்த ஸ்டீல் பிளேட்டில் வந்து வரும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஃபோர்ஜ் ஸ்டீலில் வராது, கேஸ்ட் அயனில் வராது, அலுமினியம் கேஸ்டிங்கில் வந்து வராது. ஓகே, அந்த பிளேட் வந்து பிளேட்டில் வந்து ஒரு கேப் இருக்கும் உள்ள, அவங்களுக்கு வந்து சரியாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? ரோல் பண்ணும்போது. ஸோ அதான் வந்து அவங்களுக்கு வந்து லேமினேஷனு. ஸோ அந்த லேமினேஷன் உள்ள பிளேட்டில் வந்து வெல்ட் பண்ணும்போது இந்த லேமினார் டியரிங் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ த மெயின் காஸ் இஸ், சரிங்களா, 2 இது இருக்குது உங்களுக்கு வந்து அந்த பிளேட்டில் வந்து நான் மெட்டாலிக் இன்க்ளூஷன் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து லேமினார் டியரிங் வரும். அதே மாதிரி அந்த த்ரோ திக்னஸ் ஸ்ட்ரெயின் அதில் வந்து உங்களுக்கு டக்டிலிட்டி கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து லேமினார் டியரிங் வரும். ஓகேங்களா?
கேஸ் போரோசிட்டினால வராது, ஹை சீலிங் கேஸ்னால வராது, லோ கரண்ட்னாலையும் வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து 10th கொஸ்டின். லேம்டா டியரிங் ஹேஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ். என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது? ஸோ பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பாக இருக்குமா, டெரேஸ்ட் அப்பியரன்ஸாக இருக்குமா, ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்குமா, ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்குமா? ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டெரேஸ்ட் உள்ள ஸ்டெப் மாதிரி இருக்கா, டெரேஸுக்கு போகிற ஸ்டெப் மாதிரி இருக்கா? ஸோ அதை வந்து டெரேஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ திஸ் அப்பியரன்ஸ் இஸ் டியூ டு, ஓகேங்களா, எதனால இந்த அப்பியரன்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வைஸ் கிராக்கிங் ஆஃப் இன்க்ளூஷன். ஸோ ஸ்டெப் வைஸ் கிராக்கிங்னால தான் வந்து உங்களுக்கு டெரேஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ லேம்டா டியரிங் வந்து அந்த ரோல்டு அந்த பிளேட்டில் வந்து உங்களுக்கு வந்து நான் மெட்டாலிக் இன்க்ளூஷன், லேமினேஷன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லேம்டா டியரிங் வரும். ஹைட்ரஜன் டிஃப்யூஷனால் வராது, ஆர்க் இன்ஸ்டெபிலிட்டினால வராது, போரோசிட்டி கிளஸ்டர்னால வராது. சரிங்களா. ஸ்டெப் வைஸ் கிராக்கிங் ஆஃப் இன்க்ளூஷன், ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு டெரேஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து வருது. சரிங்களா. ஐ திங்க் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணும்போது. தேங்க்யூ.